பெருந்தகை வாழ்க. வான்புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க. ஐயன் தேன் தமிழ் திருக்குறள் பொதுமறை வாழ்க. ஈரடியில் உலக தத்துவம் கூறும் அறம்பொருள் இன்பம் முப்பிரிவாகும். முப்பால் சுவையே கற்பவர் காணும் வள்ளுவன் திருக்குறள் வையத்துள் வாழ்க. வழக்கில் உள்ளதோர் மொழிகளில் உயிர் பெற்று வாழ்க உருப்பெற்று வாழ்க. திருக்குறள் வாழ்க வாழ்க. திருவள்ளுவன் வாழ்க வாழ்க. திருக்குறள் வாழ்க வாழ்க. திருவள்ளுவன் வாழ்க வாழ்க. வான்புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க. மாபெரும் சபைதனில் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பேர் பெரும் திருக்குறள் அரங்கேற்றமானது. வாழ்வுறும் மொழிகளில் முதல் மொழி தமிழினில் சீர்பெரும் திருக்குறள் தலையங்கமானது. வேறேது குறளின் பொருளுக்கிணை ஈடேது? இயலும் இசையும் இதை பாடாது சுழல மறுக்கும் உலகே. சீரேழு குறளின் சிறப்பு கிணை நூலேது? அறிவும் தெளிவும் தரும் தாளாது படிக்க சுவைக்கும் மனமே. தமிழின் மூலம் இது அமுதம் போல இது பருகிப்பாரு அது புரிந்திடுமே. சமயம் பேசாது சகதி பூசாது இழிவு தூசேது இதனிடமே. கூறாது குறள் ஒன்று கூறாது கூடாது செயல் ஒன்று கூடாது. வாழாது குறள் வழி வாழாது. வாழ்வேது பொருள் கொண்ட வாழ்வேது. தினம் ஒரு குறளினை திருக்குறள் உரையினை மனனம் செய்வோம் நாம் இங்கே. புது புது பொருளினை பொதுவுடை கருத்தினை கவனம் கொள்வோம் நாம் இன்றே. திருக்குறளே திருக்குறளே திசையட்டும் ஒலிக்கட்டும் வள்ளுவன் திருக்குறளே. வான்புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க. கீழ்கணக்கில் 18 நூல் திரட்டில் திருக்குறள் வெண்பா வாழ்வியல் கூறுது. வாயுரை வாழ்த்தென்றும் தமிழ்மறை நூலென்றும் திருக்குறள் பல பல பெயருடன் வாழுது. ஊரோடு
உழவன் கழனி வயல் காட்டோடு குயிலும் குழைந்து சொல்லும் பாட்டோடு இழைந்து இசைக்கும் குரலே வேரோடு பயிரின் பருவம் வைக்கும் காற்றோடு திசையில் அசையும் தென்னங்கீற்றோடு படர்ந்து கிடக்கும் குரலே கவிதை கோர்வை இது கவிஞன் பார்வை இது களைப்பு சோர்வை இது கலைந்திடுமே மழலை பேச்சோடு மதிப்பெண் வீச்சோடு மனிதன் மூச்சோடு கலந்ததுவே ஏடேது குரல் மிஞ்சும் ஏடேது நாடாது நலம் முனை நாடாது தாயோடு குடித்திடும் பாலோடு நீ பாடு. அதுவும் உயிர் இல்லையா? அந்த உயிரால தானே நம்மளுக்கு வருது. உழவு தொழில் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. காசு பணத்தால சாப்பிட முடியுமா? சாப்பாடு தான் சாப்பிட முடியும், காசெல்லாம் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட்டதுல நல்லா இருக்க முடியும், நல்லா படிக்க முடியும். ஸோ அதனால அந்த மாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி செலுத்தணும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க நிலத்துல, உழவர்களா இருக்கட்டும் மாடுகள் தான், அவங்களுக்கு நன்றி செலுத்தணுன்றதுனால தான் நம்ம மாடு பொங்கல் கொண்டாடுறோம். இன்னைக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி அழகா அந்த கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் போட்டு அழகா ரிப்பன் கட்டி பலூன் கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஸ்பெஷலா பண்ணி புது கயிறெல்லாம் போட்டு ஜாலியா கூட்டு போவாங்க மாடெல்லாம் இல்லையா? அவங்களுக்காக மாடுக்காக பசு மாட்டுக்காக நம்ம நன்றி சொல்லணும், காலைகளுக்காக. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். இன்னொன்று பொங்கலோட இதுவே என்னன்னா நம்ம எல்லாரும் புத்தாடை அணிந்து நம்ம முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வீட்டுல அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்பா அம்மா கிட்ட எல்லாம், சரியா? நல்லா படிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல்ல டீச்சருக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல யாரெல்லாம் கிளாஸ் மிஸ் வராங்க, டீச்சர்ஸ் வராங்க சப்ஜெக்ட்டுக்கு, அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும். சொல்றத நல்லா கேட்டு நல்லா படிச்சு நம்ம ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் பெருமை சேர்த்து கொடுக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும். அடுத்து நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும், சரியா? இப்ப இந்த திருக்குறள்ல ஒரு திருக்குறளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் அந்த திருக்குறள்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்பெல்லாம் அந்த பொருளும் கொடுத்துருக்காங்க. இப்ப அன்பு மரணம் உடைத்தாய் நீ வாழ்க்கை பண்பும் பயனும், அதுதான் அதனோட பொருளும் கொடுத்துருக்காங்க இல்லையா, விளக்கம். அதையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு நடக்கணும். அப்பதான் நம்ம சிறந்த மாணவர்களா நீங்க எல்லாம் வர முடியும், சரியா? நன்றி, வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நான் தப்பா சொல்றேன். கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவையவை. வள்ளுவ பெருந்தகை வாழ்க. மாபெரும் சபைதனில் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பேர் பெரும் திருக்குறள் அரங்கேற்றமானது. வாழ்வுறும் மொழிகளில் முதல் மொழி தமிழ்.
வேதமானது வேறேது குறளின் பொருளுக்கிணை ஈடேது இயலும் இசையும் இதை பாடாது சுழல மறுக்கும் உலகே சீரேழு குறளின் சிறப்பு கிணை நூலேது அறிவும் தெளிவும் தரும் தாளாது படிக்க சுவைக்கும் மனமே தமிழின் மூலம் இது அமுதம் போல இது பருகிப்பாரு அது புரிந்திடுமே சமயம் பேசாது சகதி பூசாது இழிவு தூசேது இதனிடமே கூறாது குறள் ஒன்று கூறாது